என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நீர்னா என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பூமிய நம்ம நீல நிற கோள் அப்படின்னு அழைக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அழகா ஆன்சர் பண்ணுவீங்க. சார் பூமியில 71% நீர் தான் சார் இருக்கு. 29% மட்டும் தான் நிலப்பகுதி இருக்கு. சோ அப்ப நம்ம மேல இருந்து பார்க்கும்போது இந்த பூமி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீல கலர்ல தெரியும். அதனால பூமிய வந்து நீல நிற கோள் அப்படின்னு அழைக்கிறோம். சரியாங்க. சோ அப்ப நீர்னா என்ன? அந்த நீர் எப்படியெல்லாம் உருவாகுது? அந்த நீர்ல என்னென்ன ப்ராசஸ் நடக்குது? அந்த ப்ராசஸ ஒண்ணொண்ணையும் நம்ம செப்பரேட்டா நம்ம பார்க்க போறோம். நம்ம எப்படி போன யூனிட்ல வந்து வானிலையும் காலநிலையும் பாதிக்கக்கூடியது வந்து காற்று, காற்றழுத்தம், ஈரப்பதம் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோமாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? செப்பரேட்டா பார்த்தோம். வெப்பநிலைனா என்ன? அடுத்து காற்று அழுத்தம்னா என்ன? ஈரப்பதம்னா என்ன? மழைப்பொழிவுனா என்ன? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? செப்பரேட்டா தனித்தனியா நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்க. இந்த நீரை பொறுத்த வரைக்கும் என்ன சுழற்சி ஏற்படும்? உங்களுக்கு நல்லா தெரியும். நீரியல் சுழற்சினா என்ன? நீங்க அழகா சயின்ஸ்லயே இதை படிச்சிருப்பீங்க. நீர் பூமி மேல இருக்கு. அது ஆவியாதல் மூலமா வளிமண்டலத்துக்கு போகுது. வளிமண்டலத்துல நீர் சுருங்குதல். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். மழைப்பொழிவு அப்படின்றது எந்த நிகழ்வு மூலமாக நடக்குது அப்படின்னா, நீர் சுருங்குதல் மூலமாக நீரா கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கு பேரு மழை. சரிங்களா. அப்படியே மேல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மேகம், பனி. சரிங்களா. என்னென்ன பேரு? மூடு பனி, அடற்பனி, இந்த மாதிரி பல பேர்ல நம்ம வந்து அழைப்போம். அதை பத்தி அதான் நான் சொல்றேன். ஒரு 6 கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த 6 கான்செப்ட பத்தியும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன, அதோட முழு தொகுப்பா நம்ம வந்து பார்ப்போம். சரியாங்க. சோ கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணுங்க. சரிங்க. இப்ப நான் அறிமுகத்துக்கு போறேன். நல்லா கவனிங்க. அறிமுகம். நீரு பூமியில காணப்படக்கூடிய மிக முக்கியமான கூறுகளில் ஒன்றுதான் இந்த நீர். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அனைத்து விதமான தாவரங்களா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், எல்லாரும் உயிர் வாழ்றதுக்கு எது அவசியம் அப்படின்னா நீர் வந்து அவசியம். சரியாங்க. ஏன்னா இந்த நீர் வந்து நம்ம குடிநீராக மட்டும் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. நான் குடிக்கிறதுக்கு மட்டும் இந்த நீரை நான் பயன்படுத்தல. வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்துறேன். வேளாண்மை செய்யறதுக்கு நீர் வேணும், நீர் வேணும். இது மட்டும் இல்லாம பிற தேவைகள். ஏன்னா தொழிற்சாலை அப்படின்றப்ப நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு. மின்சாரம் எடுக்கிறதுக்கு எனக்கு நீர் தேவைப்படுது. அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறதுக்கு எனக்கு கடல்ல நீர் தேவைப்படுது. இந்த மாதிரி எல்லா வகையான வாழ்வாதாரத்துக்கும் எது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு? இந்த நீர் வந்து மிக முக்கியமான ஒன்றா வந்து இருக்கு. சரியாங்க. சோ அப்ப எல்லா வகையான பொருளாதார செயல்பாட்டுகளுக்கும் இந்த நீர் வந்து அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த நீர் வந்து பூமியில தவிர்க்க முடியாத ஒரு கூறாதான் நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த நீரை வந்து பாக்குறோம். சரியாங்க. ஏன்னா நம்ம அழகா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நீரின்றி அமையாத உலகு அப்படின்னே வள்ளுவ பெருமகனார் சொல்றது. சரியாங்க. புரியுதுங்களா? சோ இதைத்தான் அறிமுகத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப அறிமுகத்துல என்ன சொன்னாங்க? நீரு பூமியில காணப்படக்கூடிய மிக முக்கியமான பொருள்ல ஒன்று. ஏன்னா இதெல்லாம் வெறும் கதை தான். உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா தாவரங்களும் விலங்குகளும் உயிர் வாழ்றதுக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவை வந்து எது அப்படின்னா நீர் தான். அப்ப இந்த நீரு நமக்கு குடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. சரிங்களா. வேளாண்மை செய்யறதுக்கு, தொழிற்சாலைகளுக்கு, பிற பயன்பாட்டிற்கு, மின்சாரம் தயாரிப்பதற்கு, இந்த மாதிரி அனைத்து வகையான செயல்பாடுகளிலும் எது மிக முக்கிய பங்கு வகிக்குது? இந்த நீர் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. சரியாங்க. சோ அப்ப நீர் அப்படின்றது சரியாங்க. சோ இதுதான் நமக்கு அறிமுகத்துல சொல்றாங்க. அடுத்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிங்க. ஏன்னா இந்த பூமியில நீரோட பங்கு. சரிங்களா. சோ இந்த பூமியில நீர் எவ்வளவு இருக்கு, அதை எப்படி எல்லாம் நம்ம பிரிக்கிறோம், இதை பத்தி தான் பார்க்க போறோம். இது மிக மிக முக்கியமான பகுதிங்க. சரியாங்க. பாருங்க. பூமி பூமியில பொறுத்த வரைக்கும் 71% வந்து என்னதுங்க? பூமியோட மேற்பரப்புல வந்து நீரால் சூழப்பட்டிருக்குங்க. இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்ப இந்த 71% நீர்ன்னு சொல்றோம்லங்க, இத பெர்சன்டேஜ்ல சொன்னா 71% சொல்றோம். அதே இது எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு அளவுல சொன்னோம் அப்படின்னா 326 மில்லியன் கன மைல்கள். குறிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பூமியில இருக்கக்கூடிய நீரோட அளவு 326 மில்லியன் கன மைல்கள். சரியாங்க. சோ அப்ப இவ்வளவு அளவுக்கு இருக்கக்கூடிய நீரை நம்மால பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. ஆனா இவ்வளவு நீர் வந்து இருக்கு. சரியாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இப்ப 326 மில்லியன் கனமைல்களுக்கு இந்த நீர் வந்து பரவி காணப்படுது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். சோ இதுல பெரும்பாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நீர் வந்து உவர்ப்பு நீர் தான், அதாவது உப்பு தண்ணி தான். சரியாங்க. அப்ப இந்த 71% நீங்க 100% வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல கடல் நீர் அப்படின்றது 97.2%, அதாவது வந்து என்னதுங்க 97.20% வந்து உவர்ப்பு நீர். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2.8% தான் நன்னீர். நன்னீர்னா நல்ல நீர் அப்படின்னு அர்த்தம். சரியாங்க. இதே நம்ம சில இடத்துல படிச்சிருப்போம், அவங்க முழுமையா கொடுத்திருப்பாங்க 97% கடல் நீர், அதாவது உவர்ப்பு நீர், 3% வந்து நன்னீர்னு கொடுத்திருப்பாங்க. பட் ரொம்ப அக்யூரேட்டா சொல்லணும்னா 97.20, அடுத்து 2.8. சரிங்களா. இதுதான் அக்யூரேட்டான அளவு. சோ இதைத்தான் நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா. சோ அப்ப பெரும்பாலான நீர் வந்து என்ன சொன்னேன், உவர்ப்பு நீர். அப்ப அந்த உவர்ப்பு நீர் எங்க காணப்படும் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், கடல்ல, பேராளிகள்லயும். பேராளிகள் அப்படின்னா பெருங்கடல்கள், இதுல எல்லாம் வந்து என்ன பண்ணுது, இந்த உவர்ப்பு நீர் தான் நமக்கு காணப்படுது. சரியாங்க. அப்ப பூமியில இருக்கக்கூடிய மொத்த நீர்ல 97.20% உவர்ப்பு நீரா இருக்கு, 2.8% வந்து நன்னீரா இருக்குங்க. இப்ப எப்படி பிரிக்கிறான் பாருங்களேன். இப்ப இந்த நன்னீர்ல 2.8% இருக்குல்லங்க, அதுல 2.2% வந்து பூமியோட மேற்பரப்புல இருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 0.6% வந்து நிலத்தடி நீரா கிடைக்கப்படுது. உங்களுக்கே நல்லா தெரியும், சில இடத்துல போர் போட்டோம்னா உப்பு தண்ணி தான் கிடைக்கும், சில இடத்துல போர் போட்டோம்னா நல்ல தண்ணி கிடைக்கும். சரிங்களா. அப்ப நிலத்தடி நீராகவும் என்ன பண்ணப்படுது, இந்த நன்னீர் வந்து கிடைக்குது. சரிங்களா. அப்ப இப்ப நான் எதை மட்டும் பிரிச்சேன், நன்னீரை மட்டும் தான் பிரிச்சேன். என்ன எப்படி பிரிச்சேன், அந்த 2.8 2.6 சாரி 2.2 0.6ன்னு பிரிச்சேன். அந்த 2.2 அப்படின்றது பூமியோட மேற்பரப்புல காணப்படக்கூடிய அளவு. அடுத்து 0.6 அப்படின்றது நிலத்தடி நீரா இது வந்து கிடைக்கும். அடுத்து